சீரியஸ்லி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் நான் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஷார்ட் வீடியோவாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் வீடியோ சொல்ல பார்க்குறேன். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸில் ஒரு ஷார்ட் வீடியோ பெரிய வரும். நம்ம சேனலுக்கு வழக்கம் போல் சொல்கிறது தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸ்மாக் டவுனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிக் ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவோட ஃபேக்ஷன் இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கார் வந்து கிராஷ் ஆயிடுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சஸ்பெஷனாக எங்களுக்கு வந்து ஜேக்கப் ஃபோர்ட் மேலே தான் இருக்குது. ஸோ அவரை வந்து என்கொயரி பண்ணணுன்ற மாதிரி ஆடம் பியர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இந்த இடத்துல நிக்கா லிஸ்டான வந்திருக்கேன், ஏன் ஆடம் பியர்ஸ் வந்தாருன்னு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்லட் ஃபேருக்கும் ரெகுலர் ராட்ரிகஸுமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்லட் ஃபேர் க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க தான் சொல்லணும். வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்மளோட ரெகுலர் ராட்ரிகஸ் ராக்சன் பெரஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டாங்களோட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நம்மளோட அலெக்சா பிளஸ் ஷார்லட் ஃபேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸும் ஷார்லட் ஃபேரும் மீண்டும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக மூவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா டேமியன் பிரிஸ்க்கும் கார்லோ யூஸ்மான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் வந்து நம்மளுடைய ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா வினராக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில். அப்புறமா OHCக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாங்க. OHCக்கு பார்த்தீங்கன்னா என்ன அட்ரஸ் பண்ணாங்கன்னா, இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வழியில் லீட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நியூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நாங்கள் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த ட்ரெடிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சோலோசிக்கா வராரு. சோலோசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, சொன்னாங்க எங்கள் கார் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிறதுக்கு ஜேக்கப் ஃபோர்ட் தான் காரணம்ன்றதை சொல்கிறாங்க. இதுலேருந்தே தெரியுது அவன் எவ்வளோ செல்ஃபிஷான ஆள். அண்ட் ஆல்சோ அவன் ஒரு கிரிமினல்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுறாரு. பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய சோலோசிக்காவும் நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட்டும் ஜிமியோஸும் பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த இடத்துல போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணுறாங்க, இந்த கார் கிராஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வால்வ் கிடையாது, நீங்கள் இதுக்கு காரணம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ யார் தான்டா காரணம்? இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சைஸாக ஒரு ஃபியூட் மூவ் பண்ணுறாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட்டும் நம்மளுடைய ஜிமியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலி ட்ரீன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஆடம் பியர்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸையும் கூட்டு வந்துடுறாரு. ஆடம் பியர்ஸ் போலீஸ் வேறு கூட்டு வந்துடுறாருல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிக்கோ என்ன சொல்கிறாருன்னா, ஜேக்கப் ஃபோர்ட் அரெஸ்ட் பண்ணுங்க, அவன் தான் என் கார் கிராஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம்ன்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ஷாக்கிங்லி வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிக்கோவை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே கூட்டு போகிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, ஸோ சோலோசிக்கோவுக்கும் நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட்டுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்போது அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேட்சாக நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பல இடத்துல சொன்னேன். ஸோ இப்போ வரைக்கும் சோலோசிக்காவுக்கும் ஜிமியோஸுக்கும் மேட்ச் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிக்காவுக்கும் ஜேக்கப் ஃபோர்ட்டுக்கான செகண்ட் மேட்ச்க்கு லீடாக இருக்க போதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா ஃபேருக்கும் நம்மளோட ஸ்டெப்னி வாகருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்டெப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா பைப்பர் நியூவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணி அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் டேக் டவுன் பண்ணிடுறாங்க நம்மளோட ஸ்டெப்னி வாகர். இதுக்கப்புறமா ஒரு ஃபேட்டால் 4-வே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ரேஃபெனிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, DIY கம்ப்ளீட் பண்ணுறாங்க, மெஷின் கன்ஸ் இருக்காங்க, கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபேக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ரேஃபெனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் கண்டெண்டர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் மெயின் ஈவென்ட்ஸ் எதுக்கல். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் இருக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஜான்சினா வர போகிறாங்க, கோடி ரோட்ஸ் வர போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் நைட்மேர் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் இல்லை தப்பு. ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனோட ஃபார்மராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாரோ, சரி ரைட் விட்டுருங்க. ஸோ இப்போ கரெக்டாக நம்மளோட கிங் ஆஃப் த ரிங்காக இருக்க நம்மளோட கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்க ஜான்சன் நகரில். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டை சைன் பண்ண முடியாதுன்ட்டாரு. என்னன்னு கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டாராமா. அண்ட் ஆல்சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்னஸ்க்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த முடிவை நான் எடுக்கிறேன். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ நான் இந்த டைட்டில் கிளாஷ் இந்த பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறேன். அங்கே வேணா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் மேட்ச் வச்சுக்கலாம்ன்றதை ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இது சரிவிட்டு வராதுன்ற மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஜான்சினா போட்டு அட்டாக் பண்ணிடுறாரு. ஹெட் பஸ்டர்லாம் போட்டு விட்டுறாரு. அண்ட் ஆல்சோ ஃப்ளாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை சைன் பண்ணுறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண வச்சுட்டாரு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக இருக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஜான்சினாக்கு நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கான செகண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது சம்மர் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்கான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வருது. ஸோ ஒரு பயங்கரமான ஹீல்டனை ஸ்டாக் பண்ணுறாங்கன்ற மாதிரி, ஒருவேளை தலைமை சோலை வித்துருப்பாரோன்ற மாதிரி கோடி ரோட்ஸை பற்றி கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ என்ன கதைன்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. உங்கள் ஒப்பீனியனே சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அப்கமிங் வீடியோஸ் வரும். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி ஒரு அப்டேட் வீடியோ இருக்குது, அதை கையோடய வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிடுறேன். ஸோ பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.